திமுக ஆட்சியில் தமிழகம் பார்ட் 2 பார்க்கலாங்களா? 1974 ஏப்ரல் 20 வந்து பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம் சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1976 முதல் 1989 வரை பாத்தீங்கன்னா அதிமுக ஆளுங்கட்சியாகவும் திமுக எதிர்கட்சியாகவும் இருந்தது. 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கும். மக்கள் நலனுக்காக குடிநீர் வடிகால் வாரியம், குடிசை மாற்று வாரியம் ஆகியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். 1989 டிசம்பர் 29 பெண்களுக்காக சொத்துரிமை வழங்கும் சட்டம் வந்து திமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கும். 1993 அக்டோபர் 11 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வைகோ வந்து பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாரு. 1996 மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றப்பட்டது. அப்பதான் 1999 தமிழகத்தில் முதல் உழவர் சந்தை வந்து மதுரையில் வந்து துவங்கப்பட்டிருக்கும். 2006 ஜூன் 3 தான் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் வந்து கருணாநிதி வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. 2006 பெருந்தலைவர் காமராசனுடைய பிறந்தநாள ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். 2006 நவம்பர் 11 வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கும். 2006 ஜனவரி 15 அன்று இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கும். தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்காக நுழைவுத் தேர்வை வந்து ரத்து செய்ததற்காக 2006 ஜூலை 7 வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் அனந்த் கிருஷ்ணன் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி தமிழகத்தினுடைய நுழைவுத் தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கும். 2007 ஜனவரி 1 முதல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டு வரி வந்து அமலுக்கு வந்து வந்திருக்கும். 2008 செப்டம்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இலவச அவசர கால ஊர்தி மருத்துவ ஊர்தி திட்டம் 108 வந்து பாத்தீங்கன்னா இலவச ஆம்புலன்ஸ் சேவை அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 2008 செப்டம்பர்ல பள்ளிகளில் வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் வசூலிப்பது வந்து முறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு பள்ளிகள் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2009 வந்து இயற்றப்பட்டிருக்கும். 2010 மார்ச் 13 புதிய சட்டமன்ற வளாகம் வந்து திறக்கப்பட்டது. 2010 தமிழ்நாடு சமச்சீர் பள்ளி கல்வித்துறை சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். 2010 ஜூன் 23 முதல் வந்து பாத்தீங்கன்னா 27 வரை கோவை மாநிலத்துல உலக தமிழ் செம்மொழி மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.